பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். புதிய வாரத்திலே கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் எங்களுடைய சபையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். எங்கள் சபையை சேர்ந்த ஒரு சகோதரன், அவர் திடீரென்று சொல்லி கால் முறிவு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் செல்லப்பட்ட நேரத்தில் அவருக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது மஞ்சள் காமாலை இருக்கிறது, எங்களால் ஆப்ரேஷன் செய்ய முடியாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பின்பதாக தொடர்ந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அநேக காரியங்களே அவர் பலவீனமாக காணப்பட்டார். அந்த டாக்டர் நான் சென்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இவர் ஜீவன் பிழைப்பதே பெரிய காரியம், இந்த நேரத்தில் எங்களால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த இரவிலே அவருக்காக ஜெபித்து விட்டு கடந்து வந்து 2 நாட்களிலே திரும்பவும் டெஸ்ட் எடுத்து பார்த்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம், அவர்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் வெகு சீக்கிரத்திலே அவருடைய சூழ்நிலை மாறினது. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது டாக்டர்களே ஆச்சரியப்பட்டார்கள். உடனடியாக அடுத்த வாரத்திலேயே அவருக்கு அறுவை சிகிச்சை வைத்தார்கள். அவர் நேற்றைய தினத்தில் எங்களுடைய சபையில் வந்து சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நிலை நிறுத்தினார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஒரு சகோதரி ஊட்டியிலிருந்து ஃபோன் பண்ணினார்கள், பாஸ்டர் எனக்கு மிகவும் தலைவலியாக இருக்கிறது என்று சொன்னார்கள், எனக்காக ஜெபிங்கள் என்று சொன்னார்கள். நானும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அந்த சகோதரி சொன்னார்கள், பாஸ்டர் போன வாரம் இதே போல் நான் ஒரு பலவீனத்துக்காக ஜெபிக்க கேட்டிருந்தேன், நீங்கள் ஜெபிச்சிங்க, எனக்கு அற்புத சுகம் கிடைத்தது, ஆகினால தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சகோதரி முதல்ல சொல்ல வேண்டியது கர்த்தர் செய்த அற்புதம், அதற்கு பின்பாக ஜெபம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் செய்த அற்புதத்தை சாட்சியாக சொல்லுங்கள் என்று சொல்லி நான் அவர்களிடத்தில் சொன்னேன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரன் அதே போல தான், நாங்கள் உங்களுடைய தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த தொலைக்காட்சியின் மூலமாக எனக்கு அற்புத சுகத்தை கர்த்தர் தந்தார் என்று சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உண்மையாகவே இன்றைக்கும் அற்புத சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். வருகிற வெள்ளிக்கிழமை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து எங்களோடு கூட உபவாச ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். நீங்கள் சிவகாசி பகுதியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக ஜெபத்தில் வந்து பங்கு பெறலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத வசனம் எதை குறித்ததான வேத வசனம் என்று சொன்னால் ஜெபத்தின் வல்லமை. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஒரு கேள்வி ஏற்படுகிறது, நான் ஜெபித்து என்ன கண்டுவிட்டேன், இத்தனை ஆண்டுகள் என்னுடைய தாயார் ஜெபிக்கிறார்கள், என்னுடைய தந்தையார் ஜெபிக்கிறார்கள், பெரிய மாற்றம் ஏதும் ஏற்படவில்லையே என்று சொல்லி ஒரு சில காரியங்களில் சோர்ந்து போயிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், உங்களுடைய ஜெபம் ஏற்ற காலத்தில் அது பலன் தரும் என்பதை. இன்றைக்கு பெரிய கேள்வி என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு காத்திருப்பது பெரிய காரியம் அல்ல, ஆனால் காத்திருக்கும் காரியம் நடக்குமா நடக்காதா என்பதுதான் கேள்வி. அதுதான் அவருடைய பெரிய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக வேதத்தில் ஒரு சில நன்மைகளை பெற்ற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் எப்படி ஜெபத்துக்கு பதில் தந்தார் என்பதை குறித்தும் இன்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஜெபம் என்று சொல்லும் பொழுதே நாம் யாரை நினைக்கலாம் என்று சொன்னால் யாபேஸ். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். பிரியமானவர்களே, யாபேசை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய தாயார் அவரை துக்கத்திலே பெற்றபடினாலே யாபேஸ் என்று சொல்லி பெயர் கொடுத்தார். யாபேஸ் என்று சொன்னாலே துக்கம் என்று அர்த்தம்.
அப்போது அவர்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்திருக்கும் என்று சொன்னால், நான் பெற்ற பொழுதே இவன் துக்கமான ஒரு மகன், அவரை அழைத்த பொழுது கூட துக்கத்தை வர சொல்லுங்க, துக்கத்தை போக சொல்லுங்க என்று சொல்லி அர்த்தத்தோடு உள்ள பெயரை கொண்டவன். எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் யாப்பேஸ் அதை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பிறப்பின் சூழ்நிலை எதிர்மறையாக அமைந்திருக்கலாம். உங்களை பார்ப்பவர்கள், நீ பிறந்த பொழுதே இப்படி பிறந்தாய் என்று சொல்லலாம். என்னுடைய பிறப்பை குறித்து என்னுடைய குடும்பத்தினர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள். நான் பிறந்த அன்று இரவு ஒரு சாதாரணமான ஒரு வீடு தான். அப்பொழுது எங்களுடைய பாட்டி அவர்கள் ஏதோ சமைத்து கொண்டிருந்த ஒரு தீச்சட்டியில் சமைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கொதித்து கொண்டிருக்கிற அந்த எண்ணெய் என்னுடைய பாட்டியினுடைய கால்களில் விழுந்துதான். அதனாலே அந்த நாளை நினைவு கூறும் பொழுது, நான் என்னுடைய தாயார் ஜீவனோடு இருக்கும் மட்டும் அதை சொல்லும் பொழுது, பாட்டி காலில் எண்ணெயை ஊற்றினார்கள் உன்னுடைய பிறப்பின் நேரத்தில் என்று சொல்லும் பொழுது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஐயோ, என்னுடைய பிறந்த நாளை நினைக்கும் பொழுதே இப்படிப்பட்ட வேதனையின் காரியத்தை மாத்திரம்தான் நினைக்கிறார்களே என்று சொல்லி வேதனையாக இருந்தது. அதே போல தான் இந்த யாப்பேசுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கிற நேரத்தில் அதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய பிறப்பு அற்பமான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டிருக்கலாம். இந்த யாப்பேசினுடைய ஜெபம், அவர் இப்படியாக ஜெபித்தார். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். பாருங்கள், அவருடைய ஜெபம் ஒரு வேதனையான ஜெபம் அல்ல, ஒரு எதிர்பார்ப்பின் ஜெபம், ஒரு நம்பிக்கையின் ஜெபமாக காணப்பட்டது. நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது எதிர்பார்ப்பின் ஜெபமாக நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். பிரியமானவர்களை, சாத்தானுடைய தந்திரம் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக நீ வளர்ந்த, உன்னுடைய வாழ்க்கையே சாபந்தான், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லியே உங்களை கடைசி வரையிலையும் குறை சொல்லியே வாழ்க்கையை ஓட்ட வைத்து விடுவான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்று சொன்னால், இந்த யாப்பேசினுடைய ஜெபத்தை போல. யாப்பேஸ் என்ன கேட்கிறார்? என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கும். பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் எல்கையை விரிவாக்குகிற ஜெபத்தை ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே, ஏதோ என்னுடைய சூழ்நிலை மாறினால் போதும் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜெபம் சரியான ஜெபம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் ஒரு சிலருடைய எல்கைகளை விரிவாக்க விரும்புகிறார். நீங்கள் விரும்பினால் அதை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அவர் விரும்பி கேட்டுக்கொண்டார். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கும் என்று சொல்லி சொன்ன பொழுது கர்த்தர் அவர் வேண்டிக் கொண்டதை அவருக்கு தந்தார் என்று சொல்லி இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் வேண்டுகிறதை அவர் தருகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் எதற்காக என்னுடைய எல்கையை விரிவாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கலாம். எல்கை விரிவாகும் பொழுது த பவர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்முடைய எல்கை விரிவாகும் பொழுது நமக்கு ஏற்படுகிற அந்த எல்கையின் விரிவாக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதாக மாறும். எடுத்துக்காட்டாக சாலமோன் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, ஷேபாலின் ராஜஸ்திரீ சாலமோனை குறித்து, ஞானத்தை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டாள். அதனால் அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி வந்து பார்த்த பொழுது அவளுடைய ஞானத்திலே ஆச்சரியப்பட்டு போனாள். ஆனால் அதை காட்டிலும் அங்கே இருந்த அரண்மனையின் அழகை பார்த்து அவள் மயங்கி போனாள். அங்கே இருந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அசந்து போனாள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், சாலமோன் ஒரு நாளும் என்னுடைய எல்கையை விரிவாக்கும், என்னுடைய செல்வத்தை விரிவாக்கும் என்று சொல்லி அவர் கேட்கவில்லை. மாறாக ஞானத்தை கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும்.
ஒரு சில ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய தலை உயர்ந்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய எல்கை விரிவடைந்து காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கும் என்னுடைய வாஞ்சை, நாங்கள் இருக்கிற இந்த சிவகாசி பட்டணத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி இல்லையே என்று சொல்லுகிற ஒரு வேதனை உண்டு. நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே எங்களுடைய எல்கையை விரிவாக்கும். யோசித்து பாருங்கள், அநேக பகுதிகளிலே கிறிஸ்தவர்கள் வந்து நிலைநாட்டின கல்லூரிகள் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கிறது. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய குறைவில் இருக்கும் பொழுது நாம் நிறைவை மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய திட்டங்களுக்காக விரிவடைய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வேண்டும். ரெண்டாவதாக, ஜெபம் எப்படி வல்லமை படைத்தது என்று சொன்னால், நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியது ஜெபம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது, பேக் பண்ணிவிடு என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் ஆண்டோடைய சமூகத்தில் 1 நிமிட ஜெபத்தை ஜெபித்தார். ஆண்டவரே என்னுடைய உண்மையை நீர் கண்டருளும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்ட உடனே பதில் தந்து, அந்த தீர்க்கதரிசி வெளியே போகும் முன்பாக அவரிடத்தில் திரும்ப சொன்னார், நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் கூட்டி தரப்போகிறேன் என்று சொல்லி. பாருங்கள், 1 நிமிட ஜெபம் அந்த ராஜாவுனுடைய தலையெழுத்தையே மாற்றி போட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய கண்களை அற்பமாக காணப்படலாம், ஆனால் ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஜெபத்திற்கு பதில் தருவார். அந்த ஜெபத்தில் வல்லமை உண்டு என்று நம்புங்கள். விரிவாக்கத்தை கேளுங்கள். உங்களுடைய தலையெழுத்தை மாற்ற கேளுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவே, உடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை கேட்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, யாபேசுனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவருடைய எல்கையை விரிவாக்கினது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விரிவாக்கம் அடையட்டும். ஆண்டவரே, அந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவருடைய ஜீவனை தப்புவித்தீர். 15 ஆண்டுகள் கூட கொடுத்தீர். அதே போல் ஒரு சிலர் ஏதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாழ்க்கையை கூட்டி தாங்கப்பா. அவர்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.